பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பிச்சு போக விடாமல் வான மண்டலத்திலேயே அவங்கள கட்டி போட்டிருக்கிறாராம். இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்? 2 பேதுரு 2:4 இதில் பாவம் செய்த தூதர்களை அவர் தப்பிச்சு போக விடாமல் அந்தகாரத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல சொல்லுவார். அது எப்படி தூதர்களை கட்டி போட முடியும்? நீங்கள் சங்கீதம் 8:5 வாசிச்சிங்க அப்படின்னா, மனிதனை விட தூதன் மேன்மையானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். தூதர்களுக்கு இருக்கக்கூடிய பவரை நீங்கள் பைபிளில் தேடி படிச்சிங்க அப்படின்னா, ஒரு தூதன் பயங்கர ஸ்பீடாக போக முடியும். ஈவன் அது லைட்டை விட வேகமாக போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அப்புறம் ஒரு தூதன் ஒரு வீட்டுக்குள்ளே, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக அவங்களால போக முடியும். ஒரு தூதன் ஒருத்தருடைய கனவுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். ஒரு தூதன் இறங்கி ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடத்துல லைட்டை அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்போ இவ்வளவு சக்தி இருக்கிற தூதர்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செஞ்சுட்டு